வச்சுருக்கீங்கல்ல, எது வளர்த்தாலும் நம்ம வீட்டில் பராமரிக்கணும். அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கணும். காலையில் சாயந்தரம் மத்தியானம் அதுக்கு சாப்பாடு வைக்கணும். டாக் உங்கள் டாக் இல்லை, பக்கத்து டாக்கா தெரியல. உங்களுக்கு எது வசதியோ அது வளங்க. இட வசதி நல்லா இயற்கை மரம் செடி கொடியெலாம் இருந்தால் ஆடு வளங்க. கேட்னா மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லையா? யார் சொன்னா? பூனைன்னா குழந்தைங்க மாதிரி பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு வச்சுட்டே இருக்கணும். தண்ணி மாற்றி டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி கொடுக்கணும். நம்ம வீட்டில் யாரும் இல்லைன்னா அது வெளியே ஓடிடும். அன்றைக்கி வெளியே ஓடிடுச்சுன்னு சொன்னீங்களா, அது மாதிரி. ஒய்ஃபுக்கு பிடிக்காதுன்னா அப்போ வாங்கி என்ன பண்ண? என்ன வாங்கினாலும் மெயின்டைன் பண்ணணும். இந்த 4 மணிக்கு எழுப்பி போட்டுருச்சு, எந்திக்கணும். எந்திரிச்சு அதுக்கு பசிக்குன்னா பால் வைக்கணும், ஏதாவது கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். நம்ம வாட்டுக்கு எந்திக்காமல் தூங்கக்கூடாது. டாக் ஒய்ஃபுக்கு பிடிக்கும், பட் மெயின்டைன் பண்ணணும், குளிக்க வைக்கணும், வெளியே கொண்டு போகணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே அதை பழக்கி விடணும், வெளியே போயிட்டு வர மாதிரி. அதை அவங்களே கூப்பிட்டு போக சொல்லுங்கள், அவங்களுக்கு பிடிக்கும்ல. வாக்கிங் மாதிரி வெளியே கூப்பிட்டு போக சொல்லுங்கள். ஆள் இல்லைன்னா எங்கேயும் சாப்பிடாது. வளர்க்குற பூனை நாய் வெளியே சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு சேராது. வெளியே சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அதுக்கு ஒத்துக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே நம்ம கொடுக்குற சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா வெளியே ஏதாவது அது சாப்பிட்டுச்சு, அது தெரியாது. கறி மீனெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது முள்ளோடு சாப்பிட்ரும், எலும்போடு முழுங்கிடும். பூனைகள் சொல்கிறேன், எல்லாமே அப்படி தான். எது வேணாலும் பார்த்து வச்சுக்கோங்க. பூனைக்கு தான் ரொம்ப கேர் வேணும்.